வணக்கம் பிக் பாஸ் சீசன் 8 இன்றைக்கி ப்ரோமோ 2 வந்திருக்கு பார்த்தீங்களா. விஜய் சேதுபதி வந்து மாசா ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. ஸோ நம்ம ராணவ கை உடஞ்சில அதை பற்றி தான் அட்ரஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ ராணவட்ட கேட்குறாரு, ராணவ் உங்களை நடிக்கிறாங்கன்னு சொன்னாங்கல்ல, அவங்களாம் யார் ராணவ் அப்படின்னு கேட்குறாரு. ஸோ உடனே அங்கிட்டு சௌந்தர்யா, அன்சிதா, ஜெஃப்ரி எல்லாருமே எந்திரிச்சு நிற்கிறாங்க. ஸோ கேப்டன் ஆல்சோ எந்திரிச்சு நிற்கிறாரு. என்னமோ கேள்வி கேட்டிருப்பார் போல். ஸோ சௌந்தர்யா சொல்கிறாங்க, இல்லை சார் அவன் நான் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நிறையா விஷயங்கள் பண்ணுவான், அது மாதிரி இந்த ஏதாவது பண்ணிட்டானோ, இந்த தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஐயோ உடஞ்சிருச்சுன்னு நடிக்கிறானோ அப்படின்னு நினச்சி தான் நான் அந்த மாதிரி சொன்னேன் அப்படின்னு வந்து சௌந்தர்யா சொல்கிறாங்க. அதுக்கு வந்து விஜய் சேதுபதி வந்து கேட்குறாரு, சரி இப்போ வந்து நடிக்கலை, உண்மையிலே கை உடஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோ, ஓகே, ஆனால் நடித்தான்னா அது பயங்கரமாக கேவலமான நடிப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்களா, அது எந்த மாதிரி நடிப்பு அப்படின்னு வந்து கேட்குறாரு விஜய் சேதுபதி. ஸோ அதுக்கு சௌந்தர்யா என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. அதுக்கடுத்து அன்சிதாவை கேட்குறாரு. ஸோ அன்சிதா வந்து அதுக்கு ஒரு முட்டு கொடுக்கறது மாதிரி ஒரு ஆன்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, இல்லை சார் ப்ராங்க் பண்ணுவான் சார், கல்லை எடுத்து வைக்கிறது மாதிரி எடுத்து வச்சு திருப்பி எடுத்துகிட்டு ஓடி போயிடுவான், ஸோ அந்த மாதிரி நினச்சி தான் நான் அந்த மாதிரி சொன்னேன் அப்படின்னு வந்து அன்சிதா சொல்கிறாங்க. அதுக்கு வந்து விஜய் சேதுபதி, நீங்கள் பேசணும் அப்படிங்கிறதுக்காக எது வேணாலும் பேசலாம் அன்சிதா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்கிறாரு, ஏஞ்சலுக்குலாம் எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் தானே பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்க, இப்போ அந்த லிமிட்லாம் எங்கே போச்சு அப்படின்னு வந்து கேட்குறாரு. அதுக்கடுத்து ஒரு மாசான ஒரு கொஸ்டின் கேட்குறாருங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜெஃப்ரிக்கு ஒன்றுனா எல்லாருமே ஓடி வந்திருப்பீங்க, பயங்கரமாக பிரளயம் ஆயிருக்கும் உண்மையிலே நினச்சா, ஆனால் ராணவுக்கு ஒன்றுனா எல்லோரும் நடிக்கிறான் அப்படின்னு சொல்கிறீங்க, இது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஒரு கொஸ்டின். கண்டிப்பாக அவர் லாஸ்ட்டுக்கு கேட்ட கொஸ்டின் வந்து பயங்கரமான உண்மைங்க. இது ஜெஃப்ரிக்கு ஏதாவது ஒன்று ஆயிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீடே கொந்தளிச்சு அப்படியே பிணைப்பில் அப்படியே பொங்கி கண்ணீர்லாம் பயங்கரமாக வந்து என்னென்ன மாதிரியும் ஆகிருக்கும். ஸோ அந்த ராணவுக்கு அந்த துடிச்சிக்கிட்டு இருக்கும்போது கூட யாரும் பக்கத்தில் கூட போயிருக்க மாட்டாங்க. அந்த அருணும் விசாலும் போகலைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கூட அவன் துடிச்சிக்கிட்டு இருந்திருப்பான். சௌந்தர்யா அங்கேருந்து பாட்டு நடிடா, நல்லா நடிடான்னு கூட சொல்லிக்கிட்டு இருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அன்சிதா கூட அதுக்கப்புறம் ஏதோ மன்னிப்பு கேட்டாங்க, நடிக்கிறாங்களோ இல்லையோ மன்னிப்பு கேட்டாங்க. ஆனால் சௌந்தர்யாவுக்கு வந்து மனசு ஆறவே இல்லை. அதுக்கப்புறம் அந்த லிவிங் ஹாலில் உட்காந்துருப்பாங்கள்ல, அப்போ கூட அதை தான் ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. ஜெஃப்ரிகிட்ட சொல்லுவாங்க, நான் அவன்கிட்ட சாரி கேட்குறதுக்காக நான் எந்திரிக்கலடா அப்படின்னு அந்த இடத்துலையும் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ராணவ் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கூட, நீ எதுக்குடா வந்து காலையில் ஆடினா கையெல்லாம் வலிக்காதா, அப்போ டாக்டர் ஆடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒன்று ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வந்து அவங்க அப்பலைஸ் பண்ணவே இல்லை, மன்னிப்பு கேட்கவே இல்லை, நான் பண்ணது தப்பு அப்படிங்கிறது வந்து அவங்க உணரவே இல்லை கடைசி வரை ராணவ் பண்ணதான் தப்பு, அவன் இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணதுனால தான் நான் அப்படி நினச்சேன் அப்படிங்கிறதே அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆக்சுவலாக அவனுக்கு உண்மையிலே அடிபட்டு கட்டெலாம் போட்டு வந்திருக்கானே அப்படின்னு ஒரு ஃபீலிங் கூட அவங்களுக்கு இல்லையோ அப்படிங்கிறது மாதிரி தோணுது. அதுதான் விஜய் சேதுபதி கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஸோ இனிமேலாவது சௌந்தர்யா அதை உணர்வாங்களா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இன்றைக்கி எபிசோடு பார்த்தா தெரியும். See you today.